தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பட்ஜெட்டை நாங்க வரவேற்கிறோம். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும் போதும் எதிர்கட்சி, நடக்கிற கட்சி, போற கட்சி, வர கட்சின்னு எக்கச்சக்க கட்சிகள் இருந்தாலும் இப்போ ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னும் போது எல்லாரும் புரண்டு எந்த அளவுக்கு அவங்களை அட்டாக் பண்றோமோ அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு பண்ணாங்கன்னா அவங்களை பாராட்டுறதுக்கு யாருக்கும் வாய் வர்றதில்ல. பொதுவா அது நடக்கிற ஒரு விஷயம் தான். ஈவன் எந்த கட்சியா இருக்கட்டும், இப்ப அண்ணாமலை எதிர்த்து எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறவரு டப்புன்னு பாத்தீங்கன்னா இப்ப சீமான் பக்கம் அவருக்காக லைட்டா அப்படி ஒரு ஏதோ ஒரு டிசாஸ்டர் கொடுக்குறாரோன்னு ஒண்ணு தோணுச்சு. லைக் நீங்க ஒண்ணும் இல்லைன்னா நல்லா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போனாரு. சோ இந்த கட்சி வேறுபாடுகள்ல இவர் கொஞ்சம் லைட்டா வேற மாதிரி இருக்காரோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேச்சும் ஒரு டாக்ஸும் வந்துட்டு இருந்துச்சு. எனிவே அதை தூரம் வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ கரண்டா நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது கரெக்ட், இது தப்பு, இது ரொம்ப சரின்னு புகழ்றதோ இல்ல பண்றதெல்லாம் கிடையாது. அந்த வகையில இப்போ பிரேமலதா சொல்லியிருக்க விஷயம் வா சூப்பர்ல, இவங்க எப்படிங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் எல்லாரும் பாராட்டிட்டும் இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ அவங்க சொல்றாங்க இந்த பட்ஜெட் தாக்கல் தமிழகத்துல எப்பவும் வருஷம் பண்றதுதான், அதுவும் இவங்களுடைய வருஷம் இப்போ 26 எலெக்ஷன் வருதுன்னு போது இந்த வாட்டி அவங்க பண்ணது எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, திமுக பண்ண விஷயங்கள் நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி அவங்க சொன்ன பல திட்டங்களை சொல்லிட்டு வேளாண் துறையில நல்லா வளர்ந்துருக்கிற நாடுகளை எக்ஸாம்பிளா கூட்டிட்டு போயிட்டு காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, வேலை வாய்ப்பு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே கேப்டன் ஒரு கொள்கையா வச்சிருந்தாரு. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பண்ணாதான் நல்லா இருக்கும், இதெல்லாம் நம்ம கண்டிப்பா மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு ஒன்னொன்னையும் நினைச்சாரு. அந்த விஷயத்த டிஎம்கே பண்ணிருக்கிறதுனால நாங்க அவங்கள வரவேற்கிறோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள சொல்றதுல இவங்களும் சேர்ந்து புகழ்ச்சியான மாதிரிதான் தோணுச்சு. யோசிச்சு பாருங்க, பட்ஜெட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கு, எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா போல இது எங்களுடைய கொள்கை, இது அவர் ஓகே சொன்னதுனால எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே கொஞ்சம் அப்படி ஏத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பொத்தாம் ஒரு கமெண்ட்டை போடுங்க, பார்க்கலாம், படிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அப் டு டேட் குட்டியா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.